இன்றைக்கி ஆங்காங்கே பல இடத்துல கடந்த நாட்களில் அரசியல் கூட்டங்கள் நடத்தப்பட்டதை எல்லாருமே நம்முடைய தெருக்களில் வீதிகளில் அப்படி பார்த்துருக்கலாம். ஒருவேளை அந்த கூட்டங்கள் நடத்துறதுக்கு முன்னாடி 5 மணிக்கு ஒரு கூட்டம் அது வச்சுருக்காங்க அப்படின்னா 5 மணிக்கு அரசியல் தலைவர்கள் யாரும் அங்கே வரதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அவங்களுக்கு இருந்து ஆட்கள் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படி கணக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 5 மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொன்னால் 7 மணி 8 மணி அப்படி 9 மணி அப்படி தான் கடைசியாக வந்து ஒரு 100 பேர் 200 பேர் அப்படி வந்து சேர்ந்ததுக்கு பின்னாடி, அதுவும் வேறு இதுக்கு தான் வந்தது அந்த கூட்டம். அவருடைய பேச்சை கேட்குறதுக்காக அல்ல, சாப்பாட்டுக்காகவும் இன்னொன்று கொஞ்சம் பாட்டில் கிடைக்கும் அப்படின்றதுக்காகவும் ஒரு கூட்டம். அந்த 200 பேர் அதுக்கு தான் வந்திருப்பாங்க. அப்படி வந்ததுக்கு பின்னாடி தான் அரசியல்வாதிக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பேச்சு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பின்னாடி தான் அவங்க அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு என்ட்ரி கொடுக்கறதுக்கு 5000 பேரோ 10,000 பேரோ தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ட்ரி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடுகிறார்களோ அவள் மத்தியில் நான் வருவேன், அவளோடு கூட வாசம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ 2 பேர் உட்கார்ந்து, 2 நபர் உட்கார்ந்து, பைபிளில் இயேசுவை பற்றி இப்படி சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அந்த வசனம் எப்படி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கான்வர்சேஷன் நீங்கள் ஆரம்பிச்சிட்டாலே போதும், ஆண்டவர் அந்த இடத்துக்கு என்னடா திடீர்னு என்னை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை உட்காந்து சரி வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம், வாங்க பிள்ளைங்களை உட்காருங்க அப்படி சொல்லி குடும்ப ஜெபத்தில் உட்காந்து ஒரு பாட்டை ஆரம்பித்தால், ஐயோ என்னை பற்றி கூடி பாட ஆரம்பிச்சிட்டாங்களே, என் ஜனத்தின் மத்தியில் நான் போடுமேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல எல்லாம் நம் நடுவில் அழகாக என்ட்ரி கொடுக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அவரை பாடி துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவர் நடுவில் வாசம் பண்ணுகிற நம்முடைய நல்ல தேவன் இந்த காலை வேளையிலே நம் நடுவில் இருக்கிறபடினால் எல்லா தேவ ஜனங்களும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.